Hello guys, welcome to Ready to Learn. நாம இன்னைக்கு Tnpsc 2019 Group 4 கேட்ட remaining questions எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். The average height of 12 students in a class was calculated as 152 cm. 12 student உடைய average height வந்து 152 cm calculate பண்ணிருக்காங்க. On verification, it was found that one reading was wrongly recorded as 148 cm instead of 172 cm. வெரிஃபை பண்ணுறப்போ ஒருத்தருடைய ரீடிங் வந்து தப்பாக என்ட்ரி ஆகுதுன்னு தெரிய வருது. அது எவ்வளோனா 172 பதில் 148ன்னு என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போனா ஃபைன் தி கரெக்ட் மீன் ஹைட், கரெக்ட் மீன் ஹைட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போது 172க்கும் 148க்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க 24. அப்போனா 24 சென்டிமீட்டர் வந்து கம்மியாக என்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 24மே 12 பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டா ஆவரேஜ் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அப்போனா 24 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். 12 1s are 12 2s are. இந்த 2 வந்து 12 பேருக்குமே ஆட் பண்ணிட்டோன்னா மீன் ஹைட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி அவங்க மீன் ஆவரேஜ் வந்து 152ன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட நம்ம 12 பேருக்குமே இந்த 2 ஆட் பண்ணுறோம். அப்போ ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ வரும்? 154. அப்போ ஆன்சர் 154. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 45. தி ஸ்கொயர் ஆஃப் தி ஸ்மாலர் நம்பர் இஸ் 4 times தி லார்ஜர் நம்பர். ஃபைண்ட் தி நம்பர். இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர் வந்து 45. இதை இந்த சம் வந்து ஈஸியாக ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். 3 ஸ்கொயர் 9, 15 ஸ்கொயர் வந்து 225, எப்படியும் டிஃப்ரென்ஸ் 45 வராது. 9 ஸ்கொயர் 81, 53 ஸ்கொயர் இதுவும் டிஃப்ரென்ஸ் 45 வராது. 3 ஸ்கொயர் 9, 16 ஸ்கொயர் 256 இதுவும் டிஃப்ரென்ஸ் 45 இல்லை. 9 ஸ்கொயர் 81, 6 ஸ்கொயர் 36. அப்படின்னா 81 minus 36 டிஃப்ரென்ஸ் வந்து 45. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ரிமைனிங் கண்டிஷன்லாம் நம்ம வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். தி ரேடியஸ் ஆஃப் cartwheel is 35 cm. How many revolution does it make in traveling a distance of 154 meter? ஒரு கார்ட்வீல் ஒரு டயர் எடுத்துக்கோங்க. அதனுடைய ரேடியஸ் வந்து 35 சொல்லியிருக்காங்க. How many revolution does it make in traveling a distance of 154 meter? 154 மீட்டர் வரையும் ட்ராவல் ஆச்சுன்னா அது எத்தனை தடவை சுத்தம் தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதனுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தெரியும், 2πr. 2πr ஆர் வந்து எவ்வளோ? 35. அப்படின்னா 2 × 22/7 ஆர் 35 வந்து 7 1s are 7 5s are 5 2s are 10 10 22s are 220. இங்கே வந்து 154ன்றது மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது சென்டிமீட்டர் ஆகிக்கலாம். அப்போனா 154 × 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15400. இப்போது இந்த சுற்றளவு என்னன்னு தெரியும் நமக்கு 220. அதாவது டிவைட் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 22 1s are 22 7s are 154. இந்த 0. அப்போனா இதுக்கு ஆன்சரு 70. Saran is 6 times as old as his son Shankar. After 4 years, he will be 4 times as old as his son. What are the percentages? Father son எழுதுகிறேன். Percentageல father 6னா Saran 1. 6:1 ரேஷியோவில் இருக்கணும். After 4 years P+4 எழுதுகிறேன். Father 4னா Saran 1 4:1 ரேஷியோவில் இருக்கணும். இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்குது எல்லாமே percentages தான். ஸோ இந்த percentageோட 6:1 ரேஷியோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். 5 1s are 5 6s are இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 6 1s are 6 6s are இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 8 1s are 8 6 இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 4 1s are 4 6 are இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நமக்கு இன்னொரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 4 years கழிச்சு ரேஷியோ வந்து 4:1 ரேஷியோ தான் இருக்கணும். ஸோ இதில் 4 ஆட் பண்ணுங்கள். 34 + 9 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. 36 + 4 40, 6 + 4 10 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 48 + 4 52, 8 + 4 12 இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. 28
plus 8 இதுவும் satisfy ஆகல. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர் 3/4 1/2 5/8 இதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 0.7 சம்திங் வரும். 1 and 2 டிவைட் பண்ணால் 0.5. அப்போ 5 வந்து 8ஆல் டிவைட் பண்ணால் 0.6. அப்போனா 0.5 0.6 0.7 இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1/2. அப்போ இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் a T20 cricket match, Raju hit a 6 10 times out of 50 balls he played. If a ball was selected at random, find the probability that you would not have hit a 6. கொஸ்டின் என்ன கேட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 50 பால்ஸில் 10 பால்ஸு ராஜு 6 அடிச்சிருக்கான். அப்போ அவனால் எத்தனை பால் 6 அடிக்க முடியாது, அதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. 50 பாலில் அவுட் ஆஃப் 10 பாலில் 6 அடிச்சிட்டாங்க. அப்போனா எத்தனை பால் அவர் 6 அடிக்குத? 50 பாலில் 40 பால் அவர் 6 அடிச்சிருக்க மாட்டார். 0 0 கேன்சல் ஆகிடும். 4/5 எந்த ஆப்ஷனில் 4/5 பாருங்கள், அது ஆன்சர். செகண்ட் ஆப்ஷனில் 4/5. அப்போ இது ஆன்சர். இஃப் 1 + 2 + n = k, then 1 cube + 2 cube + n cube is equal to, இது ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + 2 + n இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஃபார்முலா n × n + 1/2. 1 cube + 2 cube n cube வரையும் போச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். நமக்கு இது n × n + 1/2 வந்து கேக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அந்த கே வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அது ஆன்சர். கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் கே ஸ்கொயர்னு வரும். எந்த ஆப்ஷனில் கே ஸ்கொயர் இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்போ அதுதான் ஆன்சர். தி காமன் ரேஷியோ ஆஃப் த ஜிபி a m - n a power m plus n இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எது கம்மியாக வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே m வந்திருக்கு, n 2 இடத்துல தான் வந்திருக்கு. அப்போ a power n தான் ஆன்சராக இருக்கணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா n வந்து ப்ளஸில் வந்திருக்கு. அப்போது a power n தான் ஆன்சர். இது எல்லா சம்முக்குமே இந்த லாஜிக் அப்ளை ஆகும். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் 0.35 பார் இன்டூ ஃப்ராக்ஷன். இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.35 பாருன்னு இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே பாரு கீழே எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள், 2 டிஜிட்டு. அப்போது 2 × 99 போட்டுக்க. மேலே எந்த நம்பர் இருக்கோ அதை அப்படியே மேலே சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். How many numbers are there between 200 and 300 which are exactly divisible by 6, 8 and 9? இந்த மாதிரி 8 and 9, 6 and 7 கண்டிஷன் நம்பர் கொடுத்துட்டாது. இப்போ 6 7 கொடுத்துருந்தாங்கன்னா 6 × 7 42. அப்போ 6க்கும் 7க்கும் எல்சிஎம் 42. இங்கே 8 and 9 கொடுத்துருக்காங்க. 8 and 9க்கும் எல்சிஎம் 8 × 9 72. அப்போ அதுதான் எல்சிஎம். இப்போ 6 வந்து 72ல் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள், ஆகுது 12 டைம்ஸு. அப்போ 6, 8 and 9க்கு எல்சிஎம் 72. இது வந்து 72 1 டைம்ஸு, 72 2 டைம்ஸ்னா 144. 72 மறுபடியும் ஆட் பண்ணால் 216. 216ல் மறுபடியும் 72 ஆட் பண்ணால் 288. அப்போனா 200க்கும் 300க்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2. அப்போ ஆன்சர் 2. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A group of 100 candidates have their average height 163.8 cm with the coefficient of variation 3.2. What is the standard deviation of their height? இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய சிம்பிள் இது. சிவினா கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் இன்டூ ஆவரேஜ் டிவைடட் பை 100. இதில் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் வந்து 3.2, ஆவரேஜ் 163.8 டிவைடட் பை 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 5.24 கிடைக்கும். ஆப்ஷன் 3 தான் ஆன்சர். சிம்பிளிஃபை 3^3 - 2 × 2^2 - 3 divided by 2^4 - 2 3^-4 × 4^-2. நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். 3^3 - 2 இந்த மாதிரி. இப்போது உள்ள ஒரு பவர் வெளில ஒரு பவர் இருந்துச்சுன்னா ரெண்டுமே மல்டிப்ளை ஆகணும். ஸோ 3 × 3^-2 3^-6, 2 × -3 2^-6, 4 × -2 2^-8, 3 × 3^-4 3^-4 4^-2 4^-2. அது அப்படியே வந்துடும். இப்போது இங்கே 2^-6 இருக்குது, இங்கே 2^-8 இருக்குது.
ரெண்டு கேன்சல் பண்ணால் இங்கே 2 power -2, இங்கே 3 power -6, 3 power -4, இந்த ரெண்டு கேன்சல் பண்ணால் 3 power -2, இந்த 4 power -2 அப்படியே தான் இருக்கும். ஸோ 3 power -2, 2 power -2 into 4 power -2. இந்த மாதிரி மைனஸில் வந்தாலே கீழே இருக்குது மேலே வரணும், மேலே இருக்குது கீழே வரணும். ஸோ 2 power 2 into 4 power 2 divided by 3 power 2ன்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 into இந்த 2 power 2 4, 4 power 2 16, 3 power 2 9, 4 into 16 64 divided by 9. 9 எத்தனை டைம்ஸ் போவோம்? 7 into 1/9 டைம்ஸ் போவோம். அப்போ ஆப்ஷன் 3. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெடி டு லேர்ன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.